ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு பைத்தான் தமிழ் சீரீஸ். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்த்தோன்னா இஃப் எல்ஸ் கண்டிஷன் ஸ்டேட்மெண்ட் தான் பார்த்தோம். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா ஃபங்க்ஷன் தான். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு ஃபங்க்ஷன் என்னென்னு பார்த்துடலாம். ஃபங்க்ஷன்னா ஒன்றும் இல்லை, அது ஒரு பிளாக் ஆட்டம் பிரிக்கிறது தான். ஒரு கோடிங்கை ஒரு பிளாக் ஆட்டம் பிரித்து ஒரு டாஸ்க்கை பர்ஃபார்ம் பண்ண வைக்கணும். அது பேர் தான் ஃபங்க்ஷன். இது வந்து ஈஸியாக மெயின்டைன் பண்ணுறதுக்கு. இப்போ பெரிய பெரிய கோடிங்லாம் பார்த்திங்கன்னா ஃபங்க்ஷன் இல்லாமல் ஒரு லைன் இருக்காது. ஏன்னா ஃபங்க்ஷன் தான். இந்த டாபிக் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட், பைத்தானில் முக்கியமான டாபிக். ஏன்னா ஒரு ஸ்ட்ரக்சராட்டம் கோடிங் நம்ம மாற்றி நம்ம வந்து ஒரு வெளியிலேருந்து கால் பண்ணி பிரிண்ட் பண்ண வைக்கிறது தான் ஃபங்க்ஷன்னு சொல்லுவாங்க. அப்புறம் நான் சொன்னல ஈஸியாக மெயின்டைன் பண்ணுறதுக்கு அடுத்தது கோடை ஃபிட் பண்ணி கரெக்டாக உங்களுக்கு ஏற்ற மாரி எப்போப்போ உங்களுக்கு புரியும். நான் சொல்ல இருங்க, அப்படியே கொஞ்சம் பார்த்துட்டே வாங்க. கொஞ்சம் க்ளீனாக ஸ்ட்ரக்சராக வச்சுருக்கோம். அதுக்கு ஃபங்க்ஷன் அதுக்கு தான் யூஸ் பண்ணுறோம். நேற்று பேர் பார்த்திங்கன்னா ஒரே லைனில் கோடிங் எதுவும் அது நீங்கள் இந்த ஹேஷ்டேக் எதுக்கு யூஸ் பண்ணுறேன் நீங்கள் பார்த்துட்டே இருப்பீங்க. ஹேஷ்டேக் வந்து ஒரு சொல்கிறது கமெண்ட் லைன் மாரி. நம்ம என்ன வேணால் அதுக்குள்ளே ஹேஷ்டேக் போட்டு எழுதிக்கலாம். இப்போ நீங்கள் பெரிய பெரிய லைன் கோடிங் எதுக்குள்ளே அந்த ஹேஷ்டேக் போட்டு யூஸ் பண்ணுவீங்க. ஏன்னா எந்த லைனில் என்ன யூஸ் பண்ணுறேன்னே தெரியாது. அதனால் கொஞ்சம் கமெண்ட் லைன் ஆட்டம் இங்கே நான் இது பண்ணிருக்கேன், இங்கே நான் அது பண்ணிருக்கேன், அதேமாரி நீங்கள் எழுதி வச்சுக்கணும் தான் ஷார்ட்டாக. இப்போ உங்கள் ப்ரோக்ராம் அடுத்து யாராச்சும் பார்க்கல தெரியறதுக்கு தான். ஓகே, எப்படி ஃபங்க்ஷன் டெஃப் தான் டிஇஎஃப் தான் ஃபங்க்ஷனை இது பண்ணுறது, அதாவது கால் பண்ணுறதுக்கு. ஹலோ இருங்க, நான் ஃபஸ்ட்டு ஃபங்க்ஷன் ப்ரோக்ராம் ரைட் பண்ணுறதுக்கு ஃபார் எக்ஸாம்பிள் சொல்கிறேன். பிரிண்ட்டுக்குள்ளார என்ன கொடுக்கலாம், அப்படின்னா ஹலோ எவ்ரி ஒன்லேயே கொடுக்கலாம். ஹலோ எவ்ரி ஒன் இங்கே வந்து கால் பண்ணுற ஃபங்க்ஷனை ஹலோ ஓப்பன் அண்ட் க்ளோஸ் ரன் கொடுக்குறேன். இப்போ பாருங்கள் ரன் ஆகும். பார்த்தீங்களா, ஹலோ எவ்ரி ஒன் பிரிண்ட் ஆகிடுச்சு. இதுக்கு தான் யூஸ் பண்ணுறோம். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஃபங்க்ஷனுக்குள்ளார ஹலோ வேர்ல்டை கால் பண்ணி நம்ம பிரிண்ட் பண்ண வச்சிட்டோம். இப்போ நீங்கள் இப்போ எப்படி பிரிண்ட் ஆச்சுன்னு கேட்டிங்கன்னா, ஃபங்க்ஷன் வந்து டிஇஎஃப் தான் கீவேர்டு. டிஎஃப்னா கீவேர்டு ஃபங்க்ஷனை கால் பண்ணுறதுக்குள்ள அது ஒரு கீவேர்டு. நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுறோம். ஃபங்க்ஷனாலே டிஇஎஃப் தான் யூஸ் பண்ணோம் டிஃபைன் பண்ணுறதுக்கு. ஓகே, நெக்ஸ்ட் அந்த ஹலோன்றது பார்த்திங்கன்னா அது என்ன வேணால் பண்ணுறோம். அது ஒரு ஃபங்க்ஷன் நேமு. ஹலோன்றது ஒரு ஃபங்க்ஷன் நேம். அது எங்கேருந்து அந்த ஃபங்க்ஷனை நம்ம நேம் கொடுத்தா தான் நம்ம எங்கே வேணால் அந்த ஃபங்க்ஷனை கூப்பிட முடியும். அதாவது கால் பண்ணி அடுத்து இந்த ஓப்பன் க்ளோஸ் இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து எம்டியாக தான் இருக்கும். இது அடுத்து சொல்கிறேன், அடுத்த வீடியோவில் இது எம்டியாக வச்சுக்கலாம். இதேமாதிரி நார்மலாக யூஸ் பண்ணக்குள்ள எம்டியாக வச்சுக்கலாம். அடுத்து பெராமீட்டர்னு ஒன்று வரும். ஓகேவா, டேட்டையும் கேட்காதீங்க. ஓகேவா, எடுத்துக்கோங்க. அந்த ஹலோ இருக்குது பார்த்தீங்களா, ஹலோ வந்து ஃபங்க்ஷனை கால் பண்ணி யூஸ் பண்ணுறது தான் ஹலோ. அதாவது அந்த இது ஃபங்க்ஷன் ஃபங்க்ஷன் நம்ம போட்டு 2 பேக்கெட் ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணால் அதான் ஃபங்க்ஷன் கால் பண்ணுறது. நெக்ஸ்ட்டு என்ன பார்க்கலாம், ஃபங்க்ஷன் வித்து பேராமீட்டர் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பேராமீட்டராக ஒன்றும் இல்லை, இருங்க இதேமாரியே இருங்க, நான் அந்த கோடிங் எடுத்து வரேன். இது கொடுத்துட்டு காப்பி பேஸ்ட் பண்ணிக்கிறேன். பேராமீட்டராக ஒன்றும் அந்த ப்ராக்கெட் இருக்குல்ல, அதுக்குள்ளே நம்ம கொடுக்குறதா ப்ராக்கெட்டுக்குள்ளே நான் இப்போ நேம்னு கொடுத்துட்டு இந்த இடத்துல நம்ம வேரியபிளை டிஃபைன் பண்ணிக்கலாம் நேம்னு. இப்போ இந்த ஹலோக்குள்ளார நம்ம என்ன கொடுக்குறோம்னா, நீங்கள் அதுக்குள்ளார எத்தனை வேல்யூ வேணால் கொடுத்துக்கலாம். எத்தனை வேரியபிள்ஸ் ஐஎம் ஜாக்னு கொடுத்துக்கிறேன். இப்போ வந்து ரன் கொடுக்குறேன். பார்த்தீங்களா, ஹலோ எவ்ரி ஒன் ஐம் ஜாக். இப்போ வந்து அந்த பேராமீட்டருக்குள்ளே வெளியே என்ன கொடுக்குறோன்னா அது வந்து நம்ம என்ன சொல்கிறது
அது வந்து வேரியபிள் நேமு, இது வந்து வேரியபிள் வச்சுக்கோங்க. அதாவது நேம்ன்றது வேரியபிள் நேமு, இது வந்து ஹலோக்குள்ளார இருக்குது பார்த்தீங்களா, இங்கே கீழே அது வந்து வேரியபிள். ஓகேவா? இதான் பேராமீட்டர் வச்சு யூஸ் பண்ணுறது. நெக்ஸ்ட்டு நம்ம வந்து ரிட்டன் வேல்யூ பார்க்கலாம். ரிட்டன் எதுக்குன்னா உள்ளார ஏதாச்சும் பண்ணிட்டு வெளியே அது வந்து எப்படி இது அடுத்த குரூப்ஸ் டாபிக் போனால் தான் உங்களுக்கு கரெக்டாக புரியும். நான் இப்போ என்ன பண்ணுறேன், வெளியே என்ன பண்ணுறேன், எதுக்கு உள்ளே பண்ணுறோம், அது வந்து ஃபங்க்ஷனுக்குள்ளே இருக்குது, வெளியே இருக்குது. இப்போ வந்து பேராமீட்டரில் A, Bன்னு கொடுத்துக்கிறேன். ரிட்டன் A + B, ஏவையும் பியும் ப்ளஸ் பண்ணி எனக்கு வெளியே கொடுக்கணும். அதுக்கு தான் ரிசல்ட் ஈக்குவல் இதுங்க ரிசல்ட் ஈக்குவல் டு அந்த ஃபங்க்ஷன் நம்ம ஆடு, அதனால் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் கொடுத்துட்டு ஏக்கு வேல்யூ 5, பிக்கு வேல்யூ 10ன்னு கொடுத்துக்கிறேன். இப்போ பிரிண்ட் பண்ணி வந்து ரிசல்ட்டை பிரிண்ட் பண்ணணும். ஓகேவா கைஸ்? ஓகே, பண்ணி இருங்க. 5 இருக்கா? இந்த 5 இந்த ஏக்கு இது இந்த இருங்க, அதை ப்ளஸ் பண்ணி ரிட்டன் வேல்யூ கொடுக்கும். நான் கொஞ்சம் சொதப்பிட்டேன், பார்த்துக்கோங்க. அவ்வளோதான். பேராமீட்டரில் ஏ கொடுத்துருக்கேன். வெளியே அந்த இது ஃபங்க்ஷன் கால் பண்ணி நான் ஏக்கு 5 வேல்யூயும் பிக்கு 10 வேல்யூயும் கொடுத்துட்டு ரிசல்ட்டை பிரிண்ட் பண்ணேன். 15 வந்துச்சு. ஓகே பை கைஸ். ஓகே, இதுதான் ஃபங்க்ஷன். அடுத்தது நம்ம என்ன பார்க்கலாம் என்றால், நாளைய வீடியோவில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. நாளைக்கு வந்து நம்ம பில்லிங் ஃபங்க்ஷன், லாம்டா எக்ஸ்பிரஷன்லாம் பார்க்கலாம். ஓகே, பை பை, see you.